श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तार्यवय्यो मुकुसन्निध्ये उसि सयं हि ययं मे नमहति यसाननाहम् सत्यं दासान अच्युयं हिरजोनिं गलुरणयि तडतमालम् अहिन्दनयरो सहाय लेखगैन्दम् அச்சுதன் அதான் அடிவர்க்கு மையனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் மோட்சத்தை தருபவன் அப்படிங்கிற வைபவத்தை பிரதானமாக சொல்றார். பெருமாளுக்கு ரெண்டு வைபவம், ஒன்று ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவன், இரண்டாவது மோட்சத்தை கொடுப்பவன் என்பது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சிருஷ்டி சம்ஹாரமாவது வேற யாரோ செய்யறேன்னு ஏறேன்னா சொல்றா அப்படின்னு மற்ற மதத்துக்காரெல்லாம் சொல்லிப்பா. ஆனா மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பகவானுக்கு மட்டும்தான். அதை வேற யாரும் அவ்வளவு பெரிய அளவுல உரிமை கொண்டாட காணும். இவர் மோட்சத்தை கொடுப்பாருன்னா அவர் மோட்சத்தை கொடுப்பாருன்னு யாரும் அவர்கள் எல்லாமே சொல்லல, பிற மதத்தவர்கள் கூட சொல்லவில்லை. ஏன்னா ஹரிதான் மோட்சத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல மட்டும் இல்ல, லோகத்திலையும் பிரசித்தமா இருக்கு. மோட்சமிச்சே ஜனார்தனாத் அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி ஒரு ஸ்லோகம். மோட்சம் வேணும்னா ஜனார்தனன் பகவான் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் தான் இந்த சம்சார சாகரத்துக்கு ஒரு போதபாத்திரி பவித்ரிங்கிற மாதிரி ஒரு தோணியாக ஒரு தெப்பமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சொன்னார். இப்போ அதை பத்தி இன்னும் 2-3 விஷயம் சொல்ல போற. அச்சுத சதகத்துல 25வது ஸ்லோகம் நாம இப்ப பார்க்க போறோம். அச்சுய நதேந்தி மோக்கம் ஈசர பாவேண பாவியா இயரசுரா ரத்திம் பரிவட்டேயும் லக்கமாலேக்க தினயரான வினகம். அச்சுத ந தததி மோக்ஷம் ஈஸ்வர பாவேண பாவிதா இசரசுராஹ ராத்திரிம் பரிவர்த்தயிதும் லக்ஷமாலேக்ய தினகராணாமபி நக்ஷமம். ஹரிதான் மோட்சம் கொடுப்பான், மற்ற பேர்லாம் மோட்சம் கொடுப்பதில்லை. ஏன் கொடுப்பதில்லை அப்படின்னு கேட்டா ரொம்ப சுலபமான விஷயம், அவர்களாலே கொடுக்க முடியாது. யார் யாரால என்னென்ன கொடுக்க முடியுமோ அவளால் தானே கொடுக்க முடியும், அவர்களுக்காக மோட்சம் கொடுக்க முடியாது. முதல் காரணம், அவ மோட்சத்துல இருந்தா தானே மோட்சத்தை கொடுக்க முடியும். தானே கரையேறாதவன் மற்றவர்களை எப்படி கரையேற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவனே கரையேறலைன்னா மற்றவர்களை எப்படி கரையேற்ற முடியும். அந்த மாதிரி இவர்களே இன்னும் சம்சாரத்திலே இருக்கிறார்கள் அப்படின்னும் போது மற்றவர்களை எப்படி சம்சார சாகரத்தை கடத்தி மோட்சத்துக்கு கிடைக்கும்படி இவர்களால செய்ய முடியும். அதனால பகவான் ஒருவனை தவிர்த்து மற்ற தேவர்கள் எல்லாருமே மோட்சத்தை கொடுக்க முடியாதவர்கள், அவர்களால் கொடுக்க முடியாது. பகவான் தான் மோட்சத்தை கொடுப்பான். அவர்களுக்கெல்லாம் சக்தி இல்லையா? தேவர்கள்லாம் ஏதோ சக்தி இருக்கணுமே, சக்தி இல்லாட்டா தேவர்களாக இருக்க முடியாதுன்னு கேள்வி வரும். அதுக்கு இந்த ஸ்லோகம், அச்சுத நததி மோக்ஷம். அச்சுதா பகவானே, மற்ற தேவர்கள் எல்லாம் ஈஸ்வர பாவேன அவளை ஈஸ்வர பாவத்துல இருப்பா, இல்ல அவர்களை ஈஸ்வரன் நினைச்சு இவ மோட்சம் கேட்பா. எப்படி ஆனாலும் அவ மோட்சத்தை கொடுக்கறது இல்லை. அதுக்கு ஒரு உதாகரணம், ராத்திரிம் பரிவர்த்தயிதும் லக்ஷமாலேக்ய தினகரான அமபி நக்ஷமம். சூரியன் இருட்டை போக்கடிப்பான் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் ஓவியமாக எழுதின சூரியன் இருக்கான், அவன் லட்ச சூரியன் சேர்ந்தாலுமே இருட்டை போக்கடிக்க முடியாது. இருட்டை போக்கடிப்பதற்கு நிஜம் சூரியன் தானே வரணும். ஓவியமாக எழுதின சூரியன், ஒரு சூரியன் ஒண்ணு வரைஞ்சு அவன்கிட்ட இருந்து பிரகாசம் வரா மாதிரி வரைஞ்சு எல்லாம் வரைஞ்சா இருட்டு போகுமானா போகாது. ஆலேக்கிய சூரியன் அப்படின்னு பெயர், ஓவியமாக வரைஞ்ச சூரியன், அவனால இருட்டு போகாது இல்லையா? அந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம்ங்கிறது எம்பெருமான் தான். மற்ற தேவர்கள்லாம் ஓவியத்திலே எழுதி வச்சவர்கள் மாதிரி மோட்சத்தை கொடுக்கிற விஷயத்துல
அவர்களுக்கு இருட்டை போக்கடிக்கக்கூடிய சக்தி இந்த வெளிச்சத்துக்கு கிடையாது இல்லையோ, அந்த மாதிரி அதாவது ஓவியத்தில் இருக்க வெளிச்சத்துக்கு கிடையாது இல்லையோ, அந்த மாதிரி அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தியானது கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதற்கான ஒரு உதாரணத்தோடு இதை விளக்கிறார். முதல்ல விஷயம் என்ன பார்ப்போம். அச்சுத ந தததி மோக்ஷம். அச்சுத பெருமானே, பக்தர்களை கைவிடாதவனே, கடைசி வரை மோட்சம் கொடுப்பவனே, மற்ற தேவர்களெல்லாம் ந தததி மோட்சத்தை கொடுப்பதில்லை. ஈஸ்வர பாவேன பாவிதா இதரசுராக. ஆனா அவெல்லாம் தன்னை ஈஸ்வரன் அப்படின்னு தன்னை பாவிச்சுட்டு இருக்கான். நான் தான் ஈஸ்வரன். என்ன தேவர்கள் தான், அவர்கள் தேவர்கள் தானே. இந்திரன், பிரம்மா, சிவன் இவெல்ல சாதாரண தேவர்கள் இல்லையே. அதனால ஈஸ்வர பாவத்தினால இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் கூட மோட்சத்தை கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வர பாவம் எதனால அவளுக்கு வந்ததுன்னா, எத்தனையோ கர்மத்தினாலே பூஜிக்கிறார்கள் மனுஷர்கள்லாம். யாகம் முதலான கர்மங்கள்லாம் செய்து அவர்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணா, ஓஹோ நாம பெரிய ஈஸ்வரர்கள் அப்படின்னு அவளும் நினைச்சுக்கிறான், இந்த பூஜிக்கிறவனும் நினைச்சுக்கிறான். ஈஸ்வர பாவேன பாவிதாக, ஈஸ்வர பாவம் கொண்டு இந்த மனுஷர்களாலே பாவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஈஸ்வர பாவம் கொண்டு தன்னையே பாவித்துக் கொண்டிருப்பவர்கள் தேவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஈஸ்வரன்னா ஆளுபவன் அர்த்தம். ஏதோ கொஞ்சம் பலம் கொடுத்துட்டா அதனால உலகம் முழுக்க ஆளுபவன் ஆக முடியுமா? உதாரணமாக இந்திரன் இருக்கான்னு வச்சுப்போமே. இந்திரன் பூஜிக்கிறவன் நிறைய பேர் இருக்கா யாகங்கள்ல. இந்திரன் பலம் கொடுக்கறானா இருக்கும். அதனால அவன் ஈஸ்வரன் ஆயிட முடியுமா? ஈஸ்வரனா உலகம் முழுக்க ஆள்பவன் ஆக முடியுமா? அவன் யாரோ ஒருத்தர் கேட்டா பலன் கொடுப்பவன் அப்படின்னு ஆகலாமே தவிர ஆளும் ஈஸ்வரனாக அவனால் ஆக முடியாது. ஆனா அவன் என்ன ஆகும், திடீர்னு இவன் கேட்கறானா, இவன் பூஜிக்கிறானா, அவன் பலம் கொடுக்குறானா, ஓ நாமளும் ஈஸ்வரன் போல இருக்கு அப்படின்னு அவன் எண்ணம் வந்துடும். நம்ம தான் நிறைய பேர் ரட்சிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதை வச்சுன்னு சொல்ற ஈஸ்வர பாவேன பாவிதாக அப்படின்னு, தனியே ஈஸ்வரனாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்ல மனுஷர்களாலே நினைக்கப்படுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்தான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அமரராய் தெரிகின்றார்களுங்கிற ஆழ்வார். அமரர்கள்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனா உண்மையில ஈஸ்வர பாவம் அவள் கிடையாது. என்ன சிருஷ்டி ஸ்திதி சமாதானம் பண்றாளா, மோட்சம் கொடுக்குறாளா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ கேட்டா 4 பைசா கொடுக்கங்கிற மாதிரி 4 பலன் கேட்டா கொடுக்க முடியும். அதுவும் பெருமாளி அனுகிரகம் தான் முன்னாடி பார்த்தோம். ஆனா கூட ஒரு 4 பேர் கைக்கு போய் வச்சுக்கோங்க, நமக்கே ஏதோ பெரிய ஆள் தோணும். ஓ நம்ம பெரிய ஆள் போல இருக்கு. நம்மளை பார்த்த உடனே கை கூப்பிட்றா, வேற பார்த்த உடனே வேஷ்டியை இறக்கிப்பா, கை கூப்புவா, எழுந்து நிற்பா. இதெல்லாம் பார்த்தா நம்மளே பெரிய ஆளோ அப்படின்னு தோணிடும். தோணாதவனுக்கே கூட தோணிடும் அவ பண்றபடினால. அது மாதிரி தேவர்களுக்கு நாமளே ஈஸ்வரன் போல இருக்கோம், நம்மளை இப்படி எல்லாம் பூஜிக்கிறாளே, அப்ப நாம தான் ஈஸ்வரனோ அப்படின்னு தோணித்துனா அது கிடையாது. அவர்கள்லாம் ஈஸ்வர பாவத்தினாலே நாம பூஜிச்சாலும், ஈஸ்வர பாவத்தினாலே அவர்கள் இருந்தாலுமே நான் தததி மோக்ஷம், மோட்சத்தை அவளால் கொடுக்க முடியுமா? அப்புறம் என்ன ஈஸ்வரன்? ஈஸ்வரன்னா சிருஷ்டி ஸ்திதி சமாரம் பண்ணா போறாது, மோட்சத்தை கொடுக்கணும், அது கொடுக்க முடியாது அவளால. ராத்திரிம் பரிவர்த்தயிதும் லட்சம் ஆலேக்கிய தினகராணாமபி நக்ஷமம். ஆலேக்கிய தினகராணாம், அதாவது சித்திரமாக எழுதின சூரியர்கள் 1,00,000 பேர் வந்தாலும் ராத்திரி பரிவர்த்தயிதும், ராத்திரியை போக்கடிப்பதற்கு நக்ஷமம் முடியாது அப்படின்னு அர்த்தம். எழுதின வரைஞ்சி வச்சிருக்க சூரியன் 1000 பேர் வரைஞ்சி வச்சா கூட பக்கத்துல இருக்க இருட்டு கூட போகாது இல்லையா? ராத்திரிங்கிறது போகவே போகாது. அப்போ உண்மையான சூரியன் அவனால் தான் போக்கடிக்க முடியுதே தவிர வரைஞ்ச சூரியனால போக்கடிக்க முடியாது. அதே மாதிரி உண்மையான தேவன் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கிற ஈஸ்வரன் அப்படின்னா எம்பெருமான் தான். மற்ற தேவர்கள்லாம் ஈஸ்வரனே சொல்ல முடியாது. ஏதோ வரைஞ்ச சூரியன் மாதிரி அவர்கள் எல்லாம் வரைந்த தேவர்கள் மாதிரி. உண்மையான சூரியன் தான் பெருமாள், வரைஞ்ச சூரியன் தான் சித்தத்தில் இருக்க சூரியன். அந்த மாதிரி உண்மையான ஈஸ்வரன் பெருமாள். வரைஞ்ச ஈஸ்வரன் மாதிரி ஈஸ்வர பாவத்தை வரைஞ்சி வச்சிருக்க மாதிரி நீ தான் ஈஸ்வரன் அப்படின்னா, அப்படியா நான் தான் ஈஸ்வரன்
அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா அவெல்லாம். அப்போ இந்த புஸ்தகத்துல வரைஞ்ச ஈஸ்வரனை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி புஸ்தகத்துல வரைஞ்ச சூரியனை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அதனால லட்சம்னு போடுறார். லட்ச கோடி சூரியன் வரைஞ்சி வச்சா கூட இருட்டை போக்கடிக்க முடியாது. லட்சம் ஆலேக்ஷ தினகராணாம் அப்படி நக்ஷமம், வரைஞ்ச சூரியர்கள் 1000 பேர் வந்தாலும் இருட்டியை போக்கடிக்க முடியாது. உண்மையான சூரியன் வந்தாதான் முடியும். அது மாதிரி ஈஸ்வரர்கள் சொல்லிட்டு 1000 பேர் வந்தாலும் சம்சாரத்தை போக்கடிக்க முடியாது. உண்மையான ஈஸ்வரனான பகவான் தான் சம்சாரத்தை போக்கடிப்பான் அப்படின்னு அர்த்தம். அச்சுத ந தததி மோக்ஷம் ஈஸ்வர பாவேன பாவிதா இதரசுராः ராத்திரிம் பரிவர்த்தயிதும் லக்ஷம் ஆலேக்கிய தினகராணாமபி நக்ஷமம். நக்ஷமம்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். லட்சக்கணக்கான சூரியனை வரைஞ்சி வச்சாலும் இருட்டு போகாது இல்லையா? அது மாதிரி நிறைய தேவர்கள் இருக்கா. தேவர்கள் 1-2 பேர் கிடையாது. வேதத்துல ஏற்பட்ட தேவர்கள் இருக்கா. எல்லாம் ஏதேதோ பலன் கொடுப்பாளே தவிர அதெல்லாம் மோட்சத்தை கொடுக்க மாட்டா அப்படின்னு. இந்த இடத்துல இருட்டை உதாரணமா சொல்ற. அதாவது மொத்தமா இருட்டு போகணும்னா சூரியன் வந்தாதான் போகும். நடுவுல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எல்லாம் ஏற்றி சின்ன சின்ன விளக்கெல்லாம் வச்சா கூட ஏதோ அந்த இடத்துல இருட்டு போற மாதிரி இருக்குமே தவிர மொத்தமான இருட்டுங்கிறது போகாது. அப்ப இருட்டு இருந்துன்னு தான் இருக்கும், ராத்திரி இருந்துன்னு தான் இருக்கும். ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மத்துல ஒரு ரூம்ல விளக்கு ஏற்றி வச்சா அந்த ரூமுக்குள்ள இருட்டு போன மாதிரி இருக்கும். ஆனா வெளியில இருட்டு இருக்கதானே இருக்கு. மொத்தமா இருட்டு போகணும்னா சூரியன் வந்தாதானே போகும். அந்த மாதிரி நமக்கு சம்சாரத்துல துக்கம் தான் இருட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த இருட்டு அந்த துக்கங்கிறது மொத்தமா போனோம்னா பகவான் சூரியன் வந்தாதான் போகும். மற்ற தேவர்கள்லாம் சின்ன சின்ன வெளிச்சம் மாதிரி விளக்கு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல துக்கம் போற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில் பார்த்தா சம்சார சாகரத்துலாம் இருக்கும், நம்ம சம்சார அந்தகாரத்துல தான் இருக்கும். அதாவது சின்ன விளக்கு ஏற்றி வச்சா அந்த ரூம்ல வேணா வெளிச்சம் வரும், ஆனா சுற்றி இருட்டுக்குள்ளதானே இருக்கு அந்த உள்ளே. அந்த மாதிரி இவர்கள் சின்னதா நம்மளுடைய இருட்டை போக்கடிச்சு கொஞ்சமா சின்னதா பலன் கொடுப்பால இருக்கும். ஆனா மொத்த இருட்டும் போய் இனிமேல் நமக்கு வெளிச்சம்தான், சம்சார இருட்டே கிடையாது அப்படின்னு வரணும்னா அப்போ நல்ல சூரியன் வரணும், அது பகவான் தான் வரணும் அப்படின்னு அர்த்தம். அவனால்தான் போக்கடிக்கும். ராத்திரிம் பரிவர்த்தயிதும் லக்ஷம் ஆலேக்கிய தினகராணாமபி நக்ஷமம். லட்சக்கணக்கான சூரியர்கள் இருந்தாலும் அது வரைஞ்சிருந்த சூரியனா இருந்தா அவளால முடியாது. அதனால தேவர்களும் கொஞ்சம் பெருமை இருக்கிறவா தான், ஆனா ஈஸ்வர பாவங்கிறது கிடையாது. இல்லை, அந்த விஷயத்துல வரைஞ்சி வச்ச மாதிரிதான் இருக்கா அவளாம். அடுத்தது அமிர்த ரச சாகரஸ்யேவ அகீந்திர புரநாத நிர்மல மகார்காணி வீரியந்தேன விகணயிதும் அனன்ய சுலபானி தவ குணரத்னானி அமயரய சாயரஸ்வ அகிந்தௌரதாக நிம்மல மகார்காயும் தீரந்தின விகணேயும் அனன்ன சுலகாய துஜ்ஜ குண நயனாயும். மோட்சத்தை கொடுக்கறான், சிருஷ்டி பண்றான் அப்படின்னா அப்ப இதனாலேயே பகவான் அபரிமித உதார கல்யாண குண சாகரன்னு தெரியும். ஏகப்பட்ட கல்யாண குணங்கள் உடையவன், உதாரமான கல்யாண குணங்கள் உடையவன். ஏன்னா அவள் தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். ஒரு சிருஷ்டின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கருணை வச்சுருந்தா பகவான் சிருஷ்டி பண்றான். அந்த மாதிரி மோட்சமும் அபாரமான கருணை பகவானுக்கு, அபரிமிதமான கருணை முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். சர்வஜ்ஞா சர்வசக்தி. பகவத் ராமானுஜர் சொல்ற எம்பெருமான் தான் மோட்சம் கொடுப்பான். ஏன்னு கேட்டா சயேவி சர்வஜ்ஞா சர்வசக்தி மகோதாரா அப்படின்னு. அவன் தான் சர்வஜன், அவனுக்கு தான் கொடுக்க முடியும் சர்வசக்தி. அவன் தான் மகோதாரன், ஓதாரி உள்ளவன். ரொம்ப பெரிய வெள்ளத்தன்மை இருந்தாலும் மோட்சம் கொடுப்பா. இல்லாட்டா மோட்சத்தை தூக்கி நம்ம கிட்ட கொடுப்பாளா என்ன? யாராவது மோட்சத்தை தூக்கி நம்ம கிட்ட கொடுப்பாளா? ஏதோ பெரிய வெள்ளத்தன்மையா இருக்கணும், அப்படி இருந்தாதான் கொடுப்பான். மோட்சம்னா தமிழ்ல வீடுன்னு பெயர்.
இந்த வீட்டை யாரு கொடுப்பா? சாதாரண பூலோகத்தில் இருக்க வீடை கூட நமக்கு ஓசியா கொடுப்பாங்கன்னா யாராவது இல்லையே, விலைக்கு தானே கொடுப்பார்கள். ஆனால் மோட்சத்தை எம்பெருமான் இலவசமா கொடுக்கறான் மாதிரி நம்ம கொடுக்குறான், விலைக்கு கொடுக்கல. பக்தி யோகம் பண்ணி வாங்கிட்டா விலைக்கு வாங்கிக்கிறான்னு வச்சுக்கலாம். வேணா பக்தி கிரீதோ ஜனார்தனஹா அப்படின்னு சொல்ற மாதிரி பக்தி யோகத்தை பண்ணான் மோட்சத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பக்தி யோகத்தை பண்ணாமல் சரணாகதி பண்றவன் அவன் விலைக்கு வாங்கல் மோட்சத்தை பெருமாளுடைய கருணையினாலே பெருமாள் கொடுக்கறத வாங்கிக்கிறான் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஆஹா, அப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்கணும்னா மகா கருணா அப்படிங்கிறது இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா பெருமாளுக்கு பெருமாளால் தான் மோட்சம் கொடுக்க முடியுங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சொல்றார் ஸ்ரீபாஷ்யக்காரர். சயேவிகி சர்வஜா சர்வசக்தி மகோதாரா அப்படின்னு. அவன் தானே சர்வஜன், அவனால் தானே கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்றார். இங்க அட்சய சதத்தில் கூட நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையோ, நானஸ்ஸ கோவிசையோ அச்சய கலுடாய துஜ்ஜ அப்படின்னு ஆரம்பிச்சு, எம்பெருமானே உன் ஞானத்துல விஷயமாகாதது எது, உன்னுடைய கருணைக்கு தூரம் இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா எம்பெருமானுடைய ஞானம் கருணை முதலானது தான். அதனால என்ன ஆச்சுன்னா எம்பெருமான் சிருஷ்டி பண்றான் அப்படின்னா இப்போ சர்வஜன் சத்துசங்கல்பன் சர்வசக்தன் நிறைய கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்குன்னு. அது மாதிரிதான் எம்பெருமான் மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னாலும் சர்வஜன் சர்வசக்தன் மகோதாரா பரமோதாரன் கருணாவான் அப்படிலாம் இருந்தாதான் மோட்சம் கொடுக்க முடியும். இப்ப இது ஒண்ணுக்கும் அனந்த கல்யாண குணங்கள் பெருமாள் தோற்று தெரியுது இதனால. அதனால பெருமாள் என்ன சொன்னோம்னா அனந்த கல்யாண குணங்களுடைய சாகரம் அப்படின்னு சொல்லுவா, பல இடங்கள்ல சொல்லுவா. பெருமாளே கல்யாண குண சாகரஹா அபரிமித உதார குண சாகரா அப்படிலாம் சொல்லுவா. சாகரம்னா சமுத்திரம் அர்த்தம். கல்யாண குண சாகரம் சொல்றவாளுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா சமுத்திரத்துல ரத்தனங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் ரத்தனங்களாம். பெருமாள் தான் சமுத்திரமா, பெருமாள் கிட்டதான் அந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. அதனால பெருமாள் தான் சமுத்திரம், பெருமாள் கிட்ட இருக்க ரத்னங்கள் தான் அவனுடைய கல்யாண குணங்கள். எப்பவுமே இந்த ரத்னங்கள்லாம் சமுத்திரத்துல தான் இருக்குமே தவிர குளத்துல இருக்காது, சமுத்திரத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த கல்யாண குணங்கள்லாம் பெருமாள் கிட்டதான் இருக்கு. மோட்சத்தை கொடுத்தல், சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம் இதெல்லாம் பெருமாள் கிட்டதான் இருக்கு. ஹராவேவ குண அசர்வே நானியத்ரேதி சூச்சிதம் அப்தாவேவ ஹி ரத்ராணி நகுல்யாதோ கதாச்சனன் ஒரு ஸ்லோகம் சிவசங்கர் சுவாமி எழுதியிருக்கார், அவரே எழுதியிருக்காரு. சமுத்திரத்துல ரத்னங்கள் இருக்கும், குளம் குட்டையில இருக்காது. ஹரி கிட்டதான் கல்யாண குணங்கள்லாம் இருக்கும், மற்ற பேர்கிட்ட இருக்காதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ரொம்ப அழகான உதாரணம் பாருங்க. இந்த உதாரணம் தான் பலரும் சொல்ற வழக்கம். ஏன்னா பெருமாளுடைய ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு ரத்தனம், அதெல்லாம் கொட்டி கிடக்கிற சமுத்திரம் எம்பெருமான். இதனால என்னென்ன விஷயம் தெரியுதுன்னா மற்ற பேர்கிட்ட இருக்காதுன்னு தெரிகிறது, எல்லா ரத்னமும் பெருமாள் கிட்ட கொட்டி கிடக்கிறதுன்னு தெரிகிறது, ரத்னங்கள் விலை மதிப்பானவை அப்படிங்கிறது தெரிகிறது. எத்தனை ரத்னம் எடுத்தாலும் கொள்ளக்குள்ள முடிவில்லாமல் இருக்குங்கிற மாதிரி சமுத்திரத்துல இருக்க ரத்னங்களை எண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி அனந்த கல்யாண குணங்கள் உடையவன், அதை எல்லாம் எண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் தெரியுது. இது சகஜமா நிறைய பேர் சொல்ற வழக்கம். பெருமாள் கல்யாண குண சாகரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி பொதுவா சொல்லாம விசேஷமா ஒரு விஷயம் சொல்ற. அமயரச சாயரசவ அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகத்துல அஹிந்தவுரனா நிம்பலமகம் தீரந்தின விகனேயும் அனன்ன சுலகாய் துஜ்ஜகுண ரயனாயம் அமிர்தரச சாகரஸ்யேவ அஹிந்திரபுரநாத நிர்மலமகார்காணி தீரியந்தேன விகனயிதும் அனன்ய சுலபானி தவ குணரத்னானி. அஹிந்திரபுரநாதனே, உம்முடைய குணங்கள்லாம் ரத்தனங்கள். இந்த ரத்தனங்கள்லாம் ஒண்ணு விலை மதிக்க முடியாதவை, ரெண்டு மிகவும் சுத்தமானவை, மூன்று இவைகளெல்லாம் என்ன ஆனாலும் எண்ணி மாளாது அப்படியே அனந்தமான ரத்னங்கள். நாளை இவை பொதுவாக யாருக்கும் சட்டுன்னு கிடைக்காது.
சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி ரத்னம் எடுக்கிறவனுக்கு தான் கிடைக்கும், மற்றவருக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ரத்னங்கள் தான் உம்முடைய குணங்கள். அந்த ரத்னங்கள் கொட்டி கிடக்கும் கல்லலாக நீர் இருக்கிறீர் அப்படின்னு. அமிர்தரச சாகரஸ்ய இவ, நீர் அமிர்தரச சாகரமா இருக்கீர், பெரிய சாகரமா இருக்கீர், உங்ககிட்ட இந்த ரத்னங்கள்லாம் கொட்டி கிடக்கின்றன அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல நான் முதலே சொன்ன இது ஒரு விசேஷமா சொல்றார் அப்படின்னு. பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லல. என்ன விசேஷமா சொல்றாருன்னா, வெறும் சாதாரண கடல் இருக்கும் இல்லையா, நம்ம பாக்குறோமோ இல்லையா, அதுல ரத்னங்கள்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. ஆனா அப்படி இல்லாமல் அமிர்த ரச கடல் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்க ரத்னங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. நம்ம பாக்குற கடல்ங்கிறது உப்பு ரச கடல், வெறும் உப்புச்சாறு, உப்பு ரசமா இருக்கிற கடல் தானே. அதுல இருக்கிற ரத்தத்தையே பெருசா வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமே. ஒரு திருப்பார் கடல் எடுத்துக்கோங்க, இல்ல அமிர்த ரசம், தேவர்களுடைய அமிர்த ரசம் இருக்கும் இல்லையோ, அதையே வச்சு ஒரு கடல் ஒண்ணு எடுத்துக்கோங்களேன். திருப்பார் கடல்ல அமிர்த ரச கடல் ஆச்சு, ஏன்னா திருப்பார் கடல்ல இருந்தாலும் அமிர்தம் வந்தது. அப்ப அந்த கடல் வச்சுக்கோ, அதுல இருக்கிற ரத்தனம் எப்படி இருக்கும்? உப்பு கடல்ல இருக்கிற ரத்தனமே மகார்க்கமா இருக்கும், கொண்டாடப்படும்படியா இருக்குன்னா அமிர்த கடல்ல இருக்கிற ரத்தனம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அமிர்த ரச சாகரஸ்ய இவ, அமிர்த ரச கடலுடைய ரத்தனங்கள் போல பெருமாளுடைய திரு குணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அமிர்த சாகரம்னு ஒண்ணு உண்டானா, அமிர்தம்னா தேவலோகத்தை ஏதோ ஒரு மூலையில ஒரு கலசத்துல இருக்குன்னா கதை படிச்சிருக்கோம். நம்ம ஜலம் மாதிரி அமிர்தம் கொட்டி கிடக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால இதுக்கு அபூத உபமான்னு பெயர். இல்லாததை ஒரு கற்பனையா பண்ணி சொல்றது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. மொத்தமும் உப்புச்சாறு இல்லாமல் மொத்தம் அமிர்தச்சாராவே இருக்கக்கூடிய ஒரு கடல் ஒண்ணு எடுத்துக்கோங்க, அதுதான் பெருமாள். அந்த கடலுக்குள்ள இருக்க ரத்னங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் எம்பெருமானுடைய கல்யாணம். அப்படியா அமிர்த ரச சாகரஸ்யேவ அஹீந்திரபுரநாத, பெருமாளை கூப்பிடுற அஹீந்திரபுரநாதனே, திரு ஐந்தை நாதனே. அஹீந்திரபுரநாத நிர்மல மகார்கானி, இந்த ரத்னங்கள்லாம் ரெண்டு நிர்மலமா இருக்கு, மகார்க்கமா இருக்கு. நிர்மலன்னா தோஷம் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். மகார்க்கம்னா விலை மதிக்க முடியாமல் இருக்கின்றன அப்படின்னு ஒரு அர்த்தம். பொதுவா ரத்னங்கள்லாம் தோஷம் ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லுவா, ஆனால் இதுல எந்த தோஷமும் கிடையாது, விலை மதிக்க முடியாமல் இருக்கின்றன. தீரியந்தேன விகணையிலும், எண்ணப்பட முடியாதவை அப்படின்னு அர்த்தம். வெறும் போய் ரத்னங்கள்லாம் சமுத்திரத்துல எத்தனை எண்ணிறதுன்னா என்ன முடியுமான்னா, அது மாதிரி எண்ணில் அடங்காத, எண்ணிக்கையில் அடங்காத பல குணங்கள் இருக்கின்றன. அனன்ய சுலபானி, அது மாத்திரம் இல்ல, சமுத்திரத்தில் இருக்க ரத்னங்கள் இருக்கும், இதை எல்லாரும் போய் எடுத்துக்கலாம். சமுத்திரத்துல ரத்னங்கள் கூட்டி இருக்கு, இன்னும் கிடுகிடும் போய் சமுத்திரத்துல எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் அந்த சமுத்திரத்துல பரிச்சயம் உள்ளவர்கள், அவர்கள் தானே போய் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரிதான் இதுவும் அனன்ய சுலபானி, அந்நியர்களுக்கு சுலபம் கிடையாது. யார் பரிச்சயம் பண்றாலோ, காலக்ஷேபாதிகள்லாம் மூலமாக பகவானை யார் பரிச்சயம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கல்யாண குண ரத்னங்கள்லாம் அனுபவிக்க கிடைக்கும், தவிர எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம கதை வேணா சொல்லலாமே தவிர அனுபவிக்க முடியாது. அந்நிய சுலபானி தவ குண ரத்னானி, எம்பெருமானே உன்னுடைய குண ரத்னங்கள் எல்லாம் மற்ற பேருக்கெல்லாம் கிடைக்காதவை. அல்ல, உன்கிட்ட யார் பரிச்சயம் பண்றாலோ அவளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி உயர்ந்த ரத்னங்கள், விலை மதிப்பற்ற ரத்னங்கள் தான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், அனுபவிக்க முடியும்னு அர்த்தம். சுவாமி தேசிகனே இந்த கல்யாண குணங்களை எல்லாம் சேர்த்து வச்சு தாத்பரிய ரத்னாவளின்னு சாதிக்கிற. தாத்பரிய ரத்னாவளி, தாத்பரிய ரத்னங்கள் எவையும் கேட்டான்னா கல்யாண குணங்கள் தான், திருவாய்மொழியில சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள், அதை வச்சு மாலையா சமர்ப்பிக்கிறார். ஆக அந்த ரீதியில இந்த ரத்னங்கள்லாம் மகார்கானி, விலை மதிக்க முடியாமல் இருக்கின்றவை. தீரியந்தேன விகனயிதும் அனன்ய சுலபானி தவ குணரத்னானி அமிர்தரச சாகரஸ்யேவ
அகீந்திர புரநாத நிர்மல மகார்காணி. நிர்மலங்கிறது விசேஷம். அதாவது வேற ஏதாவது உப்பு கடல்ல வர ரத்னங்களுக்கு சில சமயம் ரத்ன தோஷங்கள்னு சில சொல்லுவோம். ரத்னத்துல சில தோஷங்கள்லாம் இருந்தா போட்டுக்க கூடாதுலாம் சொல்லுவோம். ஆனா அமிர்த ரச கடல்ல வந்தது, அதனால நிர்மலமா இருக்கு, எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கும், மகார்க்கம் விலை மதிக்க முடியாமல் இருக்கும். அமிர்த ரச சாகரசேவ. இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. அமிர்த ரசம்னா மோட்ச ரசம்னு அர்த்தம். மோட்ச ரச சாகரத்துல நம்ம மோட்சத்துல எம்பெருமானை அனுபவிக்கச்ச எம்பெருமானுடைய குணங்கள்லாம் அந்த சாகரத்துல ரத்தனங்கள் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குணமும் மோட்சத்துல எம்பெருமானை அனுபவிக்கச்ச குணத்தோட கூட தான் அனுபவிப்பான் அப்படின்றது. சோஸ்மிதேசர்வான் காமான் சக பிரம்மனாவி பச்சிதேசின்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த குணங்களோட கூட அனுபவிக்கும் போது இந்த குணங்கள் ஒண்ணுமே இப்போ மகார்க்கமாக இருக்கு. பெருமான் அமிர்த ரச சாகரமாக, மோட்ச ரச சாகரமா பெருமான் இருக்கான். அந்த பெருமானுடைய குணங்கள்லாம் மோட்சத்துல அந்த மோட்ச ரச சாகரத்துல இருக்கிற ரத்னங்கள் போல இருக்கின்றன. ஆக நித்திய சூரிகளும் முக்தர்களும் எம்பெருமானை அனுபவிக்கும் போது அந்த ரத்தனத்தோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். தீரியந்தேன விகணயிதும் அனன்ய சுலபானி தவ குணரத்னானி. உன்னுடைய குணரத்னங்கள் சட்டன்னு யாருக்கும் கிடைக்காதவை. அனந்தஸ்ய நதஸ்யாந்தா சங்கியானம் வாபி வித்தியதே அப்படின்னு உன்னுடைய குணங்களை எண்ணி கூட பார்க்க முடியாது யாராலையும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அடுத்த ஸ்லோகம். பூஷித ஸ்ருதி சீமந்தः புஜகேந்திர புரேஷ சர்வகுண சீமாந்தः க்ஷபித திரிஷாமலமோகः முனீனாம் ஹிருதயேஷு ஸ்புரசி ஷியாமலமயூகः. எம்பெருமான் மோட்சம் கொடுக்கறதுக்காக முதல்ல அந்த ரிஷிகளுடைய முனிவர்களுடைய ஹிருதயத்துல பெருமாள் வாசம் பண்றானாம். ஹிருதயத்துல வாசம் பண்ணி அங்கிருந்தா அவளை கூட்டுன்னு போனோம். இப்போ ஹிருதயத்துல எம்பெருமான் போய் அவளுடைய ஹிருதயத்துல போய் உட்காந்துருக்கான். அத சொல்ற ஸ்லோகம். புஜகேந்திர புரேஷ, அகீந்திரபுரத்துக்கு நாதனாக இருக்கக்கூடியவன். இப்போ முனிவர்களுடைய ஹிருதயத்தில் நீர் பிரகாசிக்கிறீர். ஷியாமல மயூகா, கருத்த மேகம் மாதிரி முனிவருடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. கார் மேகம் அந்த மாதிரி இருக்கு. என்ன கேட்டா பூஷித ஸ்ருதி சீமந்தா. வேதம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியோட சீமந்தத்தை அலங்காரம் பண்றாங்க. சீமந்தனா வகுடு, வகுடு உச்சிக்கு சீமந்தன் பேர். அதுல ஆபரணங்கள்லாம் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி வேத மாத்தான்னு ஒரு பெண்மணி வச்சுக்கோங்க. அந்த பெண்மணியினுடைய தலை வகுட்டல் ஒரு ஆபரணமாக பெருமாள் இருக்கார். ஏன்னா வேதத்தின் உச்சியிலே வேதம் வைத்து கொண்டாடும்படியாக வேதத்துக்கு அழகு சேர்ப்பதாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். பூஷித ஸ்ருதி சீமந்தா அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. பெரியவாள்லாம் அடிக்கடி சொல்வா. ஸ்ருதி வேதத்தினுடைய சீமந்தகா, தலை வகுடு உச்சியில் பூஷிக்கப்பட்டு அதை பூஷிக்கப்படும்பாக அதை வைத்து எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வேதத்தினுடைய உச்சியில வேதாந்தத்திலே சொல்லப்படுபவனாக எம்பெருமான் இருக்கான். வேதாந்தத்துல எப்படி சொல்றது எம்பெருமானை அப்படின்னா, இவன் தான் ஜெகத் சிருஷ்டிகர்த்தா, இவன் தான் மோட்ச பிரதாதா அப்படின்னா வேதாந்தம் சொல்றது இல்லை. அதனால பூஷித ஸ்ருதி சீமந்தா, ஒரு நல்ல பெண்மணி அப்படின்னா அவருடைய சீமந்தத்திலே தலை வகுட்டிலே ஏதாவது பூஷணம் இருக்கும். நல்ல ஆபரணங்கள் போட்டுப்பாங்க, இல்ல அட்லீஸ்ட் குங்குமம் போட்டாவது வச்சுப்பாச்சு. அந்த மாதிரி வேத மாதாவுக்கு ஒரு ஆபரணமாக பெருமாளே இருக்கான். பூஷித ஸ்ருதி சீமந்தா புஜகேந்திர புரேஷ சர்வகுண சீமாந்தா. புஜகேந்திர புரேஷ அகிந்தபுரநாதனி சர்வகுண சீமாந்தா, எல்லா குணங்களுக்கும் எல்லை முடிவாக இருப்பவனே அர்த்தம். சகல குணங்களும் எல்லற்ற குணங்கள் எல்லாம் எல்லை இல்லாத நிலையில இருக்குன்னா பெருமாள் கிட்டதான் இருக்கு. அதனால் அப்படி இருக்கக்கூடியவன். சர்வகுண சீமாந்தா, சீமானா எல்லைன்னு அர்த்தம், அந்தகான முடிவுன்னு அர்த்தம். எல்லா குணங்களுக்கும் எல்லை முடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு.
இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன கேட்டா, வியாக்கரண ரீதியில பூஷித ஸ்ருதி சீமந்தகா, முதல்ல சீமந்தகான்னு வந்திருக்கு, ரெண்டாவது வரையில சீமாந்தகா அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் வியாக்கரணத்துல அழகான விஷயம். சீமந்தகா அப்படின்னு சொன்னா தலை வகுடு உச்சின்னு பேர். சீமந்த கேசவேசேன்னு ஒரு வார்த்திகம் வியாக்கரணத்துல. அதனாலதான் சீமந்தோன்னு என்ன சொல்றோம். அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சீமந்தம் பண்றா இல்லையா, அந்த தலை வகுட்டுல வகுடு எடுப்பாரு, அதனாலதான் அதுக்கு சீமந்தன் பேர். பூஷித ஸ்ருதி சீமந்தகான் அப்படின்னு. சீமாந்தகான்னு ஒண்ணு இருக்கு, எல்லை நிலம் அப்படின்னு அர்த்தம். அது அந்த ரெண்டையும் போட்டாருங்க சுவாமி, அதுக்காக சொல்றேன். தப்பித்த திருஷா மல மோகம், திருஷா மல மோகம். திருஷானா தாகம், மலம்னா தோஷம், மோகம்னா அஜ்ஞானம். இது எல்லாத்தையும் போக்கடிக்கிறான் எந்திரவான். முனிவர்களுடைய ஹிருதயத்துல உட்காந்து இது எல்லாத்தையும் போக்கடிக்கிறான். தப்பிதா போக்கடிக்கப்பட்ட திருஷா மல மோகா, ஆசை, அப்புறம் மலம்னா கோபம்னு வச்சுக்கலாங்க. ஆசை, கோபம், மோகம். ஏன்னா ராகத்வேஷ மோகன் பேரு, மூணு தோஷங்கள். ராகத்வேஷ மோகன், ஆசை, கோபம், மோகம். மோகம்னா அஜ்ஞானம்னு சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது. அஜ்ஞானம் இருந்தா ஆசை வரும், சரியா புரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்க, ஆசை வரும். ஆசை வந்தா கோபம் வரும், ஏன்னா கிடைக்கலன்னா கோபம் வரும். அப்படி சில மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. இந்த மூணுக்கும் மூணு தோஷம், தோஷத்திரயம் அப்படின்னு பெயர். இந்த மூணுத்தையும் போக்கடிக்கிறானா எம்பெருமான் முனிவர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்து கொண்டு முனிவர்களுக்கு இந்த தோஷங்களை எல்லாம் போக்கடிக்கிறான் அப்படின்னு. கபித திருஷா மலமோகா முனி நாம் ஹிருதயேஷு ஸ்புரசி சியாமல் அமயூகா. முனிவருடைய ஹிருதயத்திலே சியாமல மயூகா, மேகம் போல கருத்த பிரகாசத்தோடு கூட எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கருத்த பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவருடைய அந்த தோஷத்தை எல்லாம் போக்கடிக்கிறான். ஒரு விதத்துல பார்த்தா கருத்த பிரகாசத்துல இருக்கக்கூடிய ரத்னம் ஒண்ணு இருக்கு வச்சுக்கோங்க, இந்திரநீலக்கல், அதனால ரத்னங்கள்லாம் ஹிருதயேஷு நெஞ்சில தரிப்பார்கள். அது எப்படி இருக்குன்னா, பூஷித ஸ்ருதி சீமந்தக, ஒரு பெண்மணியினுடைய தலை வகுட்டுல வைக்கலாம் போல, அத்தனை அழகா இருக்கும். அப்புறம் சர்வகுண சீமாந்தக, எல்லா குணத்துக்கும் எல்லை நிலமாக மிக மிக சிரேஷ்டமாக உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு ரத்னம் இருக்கா மாதிரி பெருமாள் இருக்கான்னு சொல்லலாம். இங்க ரத்னம்னு சொல்லல, இந்த இடத்துல மேகசியாமலன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்கார். ஏன்னா பெருமாளுடைய திருமேனி மேகசியாமலமாகத்தான் இருக்கும். அந்த திருமேனியை சொல்றதுக்கு தான் இது வந்திருக்கார். இப்போ போன ஸ்லோகத்துல குணங்களை சொன்னார், இந்த ஸ்லோகத்துல திருமேனியை சொல்றார். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமானுடைய குணங்களும் திருமேனிகளும் இதுதான் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் கூட நமக்கு பிராபியமாக இருக்கும். உபாயமாகவும் இருக்கும், உபயமாகவும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இதுக்கு பெருமை இருக்கு. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல குணங்களோடையும் விபூதிகளோடையும் விக்கிரகத்தோடையும் கூடிய எம்பெருமானை தான் அனுபவிக்க போறாங்க. அதுல குணங்களை போல ஸ்லோகத்துல சொன்னார், சமுத்திரத்துல இருக்க ரத்னங்கள் போல அப்படின்னு. விக்கிரகத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற, முனிவருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய விக்கிரகம் அது. முனிவர்களுக்கு ராகத்வேஷ மோகத்தை போக்கடிக்கக்கூடிய ஹிருதயம். ஏன்னா ஆசையை விடணும்னு வச்சுக்கோங்களேன், ஆசை என்ன பண்ணாலும் விட முடியாது, கஷ்டம். ஆசை விடணும்னா ஒரே வழி பெருமாளை பிடிச்சிக்கணும். ஒருத்தர் பிடிச்சிருந்தா தான் இன்னொன்னு விட முடியும் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான். அந்த மாதிரி ரிஷிகள்லாம் எம்பெருமானை பற்றி கொள்ள, அதன் மூலமாக எம்பெருமானுக்கும் இவர்களுக்கு இந்த திருஷா மல மோகம் ராகத்வேஷ மோகங்கள்லாம் போயிடும். ஆனா ரிஷிகள்லாம் எம்பெருமானை பற்றி மனசிலே வைத்து தியானம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான்னு கேட்டா எம்பெருமானை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்ட அப்புறம் தானே தியானம் பண்ண முடியும். எப்படி புரிஞ்சுட்டானா, வேதத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடிய எம்பெருமானு புரிஞ்சுட்டான். அதுதான் முதல் வரையில சொல்றாங்க. இப்போ பூஷித ஸ்ருதி சீமந்தஹா அப்படின்னு ரிஷிகள்லாம் முதல்ல வேதாத்தியனம் பண்ணுவா. வேதத்தினுடைய உச்சியில எம்பெருமான் இருக்கான்ங்கிறத புரிஞ்சுப்பா. இது ரெண்டாவது. மூணாவது, அந்த எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணாகரன் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பா. புரிஞ்சதுக்கப்புறம் அவனை மனசுல வச்சு தியானம் பண்ணுவா. தியானம் பண்ணா அவர்களுக்கு ராகத்வேஷ மோகங்கள்லாம் எல்லாமே விட்டு போகும் அப்படின்னு இருக்கு. அதனால அதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஸ்லோகம் பூஷி, அதனாலதான் ஸ்ருதியில இருந்து ஆரம்பிக்கிறார். முனிவர்களுக்கு ஸ்ருதி தானே மூலம். அந்த ஸ்ருதியினுடைய உச்சியில எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற அருமறையின் உச்சிதனில் அப்படின்னு திருச்சின்ன மாலையில வரும்.
அது மாதிரி அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், வேதத்தினுடைய உச்சியில் இருக்கார் அப்படின்னு தானே. பூஷித ஸ்ருதி சீமந்தா புஜகேந்திர புரேஷ சர்வகுண சீமாந்தா. வேதத்துல சொல்லியிருக்காரு, ஆனா குணமானு சொல்லங்கிறார் அத்வைதிகள். என்ன சொல்றான், வேதத்துல பகவான் சொல்லியிருக்கேன், ஆனா குணம் எல்லாம் ஒண்ணு சொல்லலைங்கிறான். அது கிடையாது. சர்வகுண சீமாந்தா, எல்லா குணங்களும் எல்லை கடந்து எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி இதையும் வேதம் தான் சொல்லும். க்ஷபித திரிஷா மலமோகா, அந்த ரிஷிகளுடைய ஹிருதயத்திலே ஆசை கோபம் மோகம் இதையெல்லாம் போக்கடிப்பவன். முனி நாம் ஹிருதயேஷு ஸ்புரசி சியாமல் அமயூகா, முனிவருடைய ஹிருதயத்தில் இப்படி மேகம் போன்ற ஒரு பிரகாசத்தோடு கூட எம்பெருமானவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதாச்சு. அப்போ அவர்களுடைய ஹிருதயத்திலே இருந்து கொண்டு உபாயமா இருக்கான், அப்புறம் அவருடைய ஹிருதயத்திலே இருந்து கொண்டு பலமாக அவர்கள் அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு ரெண்டையும் வச்சுக்கணும். இப்போ வியாக்கியானங்கள்ல ரெண்டும் எழுதியிருக்காங்க. முனிநாம் ஹிருதயேஷு ஸ்புரசி சியாமல் அமயூகா, முனிவருடைய ஹிருதயத்துல இருக்க எம்பெருமான் கருப்பா இருப்பான், சியாமல மயூகா, மேக சியாமலனா இருப்பான், கண்கள் சிவந்து பெரியவாய் வாயு சிவந்துன்னு சொன்ன மாதிரி ஆச்சரியமான சிறுமேனியோடி கூட எம்பெருமான் ஹிருதயத்துல இருப்பான். வேதத்தின் மூலமாக அவனை புரிந்து கொண்ட அவர்கள் இப்பொழுது நீலத்தோ இல மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானை நன்றாக புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய ஹிருதயத்துல அந்த எம்பெருமான் இருக்கு அப்படின்னால அவனை நன்றாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னா. சரி, யதா யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறது பல இடத்துல சொல்லியிருக்கான், வேதத்திலே பல இடத்துல வரும். அதுல மின்னலாக பிராட்டி இருக்காருனும் மேகமாக பெருமாள் இருக்காருனும் யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கார் அப்படின்னும், நீலத்தோ இத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவாரசூகவத் தன்வி பீதாபாஸ்யா தனூபமா அப்படின்னு அந்த இதுல சொல்லியிருக்கு. பூஷித ஸ்ருதி சீமந்தः புஜகேந்திர புரேஷ சர்வகுண சீமாந்தः க்ஷபித திரிஷாமலமோகः முனீனாம் ஹிருதயேஷு ஸ்புரசி சியாமலமயூகः அப்படின்னாச்சு. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.